This video sponsored by SBO Digital Marketing. If you are interested, send your name and qualification above mentioned phone number. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டியூப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பிஎஸ்என்எல் இருந்து வெளிவந்துள்ள வேலைவாய்ப்பு குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பிஎஸ்என்எல் இன்வைட் அப்ளிகேஷன் ஃபார் த ஃபாலோவிங் போஸ்ட் அண்டர் த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கீம் த்ரூ ரிட்டன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு மல்டிபிள் சாய்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் நேமை பொறுத்த வரைக்கும் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் டெலிகாம், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் ஃபைனான்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் டெலிகாமை பொறுத்த வரைக்கும் 95 வேகன்சியும், ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் 25 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. தோராயமாக கொடுத்துருக்குறாங்க. இந்த வேகன்சி வந்து மேற்கொண்டு இன்க்ரீஸ் ஆகலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஃபார் த கேண்டிங் பிலாங் டு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டோட ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி நாங்கள் வந்து தேர்வு வைத்து செலெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. இதற்கான பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் 24,900 முதல் 50,500 வரை கொடுக்குறாங்க. இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 21 வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இதற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. எஸ்சி, எஸ்டிக்கும், ஓபிசிக்கு, எஸ் சர்வீஸ்மேனு சொல்லிட்டு கேட்டகரி வைஸாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக ரிலீஸ் செஞ்ச பின்னாடி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டெலிகாம் ஆப்ரேஷனுக்கு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் பேச்சுலர் ஆஃப் டெலிகாம் டிகிரி இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்ஜினியரிங் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மினிமம் 60% மார்க்கில் நீங்கள் வந்து ரெகுலராக கம்ப்ளீட் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அது எந்த விதமான டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமேஷன் போன்ற கேட்டகரியில் வந்து நீங்கள் வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் சிஏ அல்லது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சியை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. இந்த 2 விதமான போஸ்ட்டுக்கும் நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தால் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஷெட்யூல் ஆஃப் அப்ளிகேஷன், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் ஃபீஸ் அண்ட் லிங்க் ஃபார் த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன், எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் வெளியிடப்பட்டுள்ளது. இது போன்ற வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.